நம்ம இப்போது போயம் 3 அத்புத் மாயாவை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மத்தியமா போயம். அடுத்தது வந்து இதில் வந்து அத்புத் மாயானா என்ன? அற்புதமான மாயைன்னு அர்த்தம். அதாவது கடவுளினுடைய அற்புதமான மாயதியை பற்றி கவிஞர் வந்து இந்த போயத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது நமக்கே வந்து ஒரு டவுட்லாம் வரும். எப்படி மேகம் கருப்பாக இருக்குது, மழை எப்படி பொழியுது, இலை எப்படி பச்சையாக இருக்குது, எப்படி வந்து மருதாணி வந்து சிவப்பு கலராகுது, இந்த மஞ்சளும் ஒரு சோப்பு சேர்ந்தால் கூட நமக்கு வந்து சுண்ணாம்பும் சேர்ந்தால் கூட அது வந்து என்னாகும், சிகப்பு கலராகிடும். இதெல்லாம் எப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிகிறோம். அதைத்தான் இதில் போயத்தில் சொல்லியிருக்காங்க கவிஞர். பாருங்கள். பத்தியுமே தேரி ஹரியாலி மெகந்தியுமே தேரி லாலி. எப்படி வந்து இலையான உனக்கு எப்படி பச்சை கலர் வந்தது, மெகந்தியான உனக்கு வந்து எப்படி சிகப்பு கலர் வந்தது. தேக்கோ ஜஹாங் வஹாங் பர் தேரி கராமத்து கை வனமாலி. எல்லாமே பாரு, எல்லாமே அங்கங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் உன்னுடைய விஷயங்கள் தான், உன்னுடைய லீலைகள் தான் அப்படின்னு சொல்கிறார். வனமாலி அப்படிங்கிறது இதில் வந்து கடவுளை குறித்து சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள். பினா டோர்கே லட்டக் ரஹேம் நம் நப்புமே நித்து உஜ்ஜவல் தாரே. எப்படி நட்சத்திரங்கள்லாம் தொங்குற மாதிரி நமக்கு தெரியும் இங்கேருந்து. அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு கயரே இல்லாமல் அது பாட்டுக்கு தொங்கிட்டு இருக்கு. எப்படி? இதுதான் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். பாரு. பினா பிராணுக்கே பஜா ரகேஹைம். எப்படி? அதாவது உயிரே இல்லாமல் மூங்கில் வந்து நல்ல அழகான சவுண்டு கொடுக்குதான். பார், அதை தான் சொல்லியிருக்காங்க. வம்ஷி விருட்ச சாரே. அதாவது உயிரே இல்லாமல், அதாவது கயரே இல்லாமல் எப்படி வந்து நட்சத்திரங்கள்லாம் தொங்கிட்டுருக்கு, எப்படி உயிரே இல்லாமல் ஒரு வம்சி விருட்சனா புல்லாங்குழல் மாதிரி அந்த மூங்கில் மரம் வந்து எப்படி சவுண்டு கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது பாரு. கைஞ்சி நகி ஹாத்துமே தேரே கட்டி பத்தியாங் ஞாரி ஹை. ஞாரி அப்படின்னா கைஞ்சி நகி ஹாத்துமே தேரி. அதாவது என்ன அர்த்தம்னா, அதாவது அன்போட, கைஞ்சி அப்படின்னா கண்ணாடியே இல்லாமல் எப்படி வந்து இந்த இது பத்தியாங்கன்னா இலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நான் தன்னை பார்த்துக்குது. ரங்கு நகி ஹாத்தோங் மே தேரே. கலரே தெரியாது. ஃபூல் வந்து எப்படி வந்து அழகழகா பலிகாரி, அதாவது ஃபூல் ரங்கே பலிகாரி ஹைம். எப்படி வந்து பூக்கள் வந்து ரொம்ப அழகழகா அந்த ரங்குனா என்னது, கலராக பூக்கள் வந்து எப்படி வருது. உன் கையில் வண்ணங்களே இல்லை, ஆனால் பூக்கள் வந்து அப்படியே அழகழகாக வருது. ஆனால் இதில் கண்ணாடியே இல்லை உன் கையில், ஆனால் இலைகள்லாம் எவ்வளோ அழகழகாக டிசைனாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஜான் சக்காஹை கவுன் ஆஜ் தக் தேரி அத்புத் மாயகை. யாரால் புரிஞ்சுக்க முடியும் உன்னுடைய அற்புதமான மாயையை பற்றி? யாரால் புரிஞ்சுக்க முடியும்? கஹி சமக்கத்தி தூப் அங்காரே கஹி ராத் சி சாயகை. காலையில் அப்படி ஒரு வெயில் அடிக்குது, ராத்திரி நல்ல ஒரு நிழலாக இருக்குது. யாராலையுமே சொல்ல முடியாது உன்னுடைய லீலைகளை பற்றி அப்படின்னு கவிஞர் வந்து இந்த போயத்தில் சொல்கிறாரு. இதுக்கு உண்டான எஸ்ஸேவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.